வணக்கம் பிரவீன். அதாவது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த பகுதி மக்கள் தற்போது வெள்ளத்தின் பிடியில் சிக்குமட்டாமல் பலபோது மலை மண் சரிவிலும் சிக்கியுள்ளனர். குறிப்பாக இன்று அதிகாலையில் மலை மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு வசித்து வந்த ஏராளமானோர் அந்த மண் சரிவுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. முதல் கட்டமாக சுமார் 7 பேர் பலியாகி அவர்கள் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அங்குள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 500க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வந்ததாகவும் அதில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் இன்னும் மேலும் சிலர் மண்ணுக்குள் சிக்கி இருக்கிறதாகவும் அஞ்சப்படுகிறது. இருப்பினும் தற்போது அந்த சுரல்மலா நகரம் முழுவதுமே தற்போது ஒரே சோகமயமாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதிக்கு அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்ல ஒரே ஒரு பாலம் தான் உள்ளது. இந்த பாலத்திலும் தற்போது செல்ல முடியாத அளவு மலை மண் சரிவு சகதிகள் உள்ளது. அதேபோல் முண்டகை அட்டமலை பகுதி செல்வதற்கும் அதிகாலை இரவு நேரம் என்பதாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாலும் அங்கு விபத்து குறித்து முழுமையான அளவுகளை சேகரிக்க முடியவில்லை. தற்போது மீட்பு குழுவினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் தீயணைப்பு படையினர் அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மலை மண் சரிவுகளுக்குள் எத்தனை பேர் சிக்கியுள்ளனர் என்பது குறித்த முழுமையான விவரம் யாருக்கும் கிடைக்கவில்லை. இருப்பினும் தற்போது 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக அங்குள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். மீட்பு பணிகள் முடிவடைய பல மணி நேரங்கள் பிடிக்கும். இந்த மீட்பு பணிகளுக்காக அந்த குறிப்பிட்ட மண் சரிந்த இடத்திற்கு யாரும் செல்ல முடியாத நிலை கூட உள்ளது. சகதிகள் உள்ளது. அதேபோல் தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டிருப்பதால் மீட்பு பணி தாமதமாகிறது. இருப்பினும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு குழுவினர் தொடர்ந்து இந்த மழையிலும் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க பிரவீன்.